கருணை வடிவமே சாய்நாதனே. சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய குருநாள் வாழ்த்துக்களுடன் அனு. சாய்பாபாவின் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது கர்மா வலுவிழந்து போகின்றது. ஒன்று எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் பாபாவின் அருளால் சரியான நேரத்தில் கணக்கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும். பாபா உணர்த்துகின்றார், இதோ பார், உனக்கு நடப்பவை எல்லாம் மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளின் வானலாவிய ஓட்டமே. நான் செய்பவனும் அல்லேன், செய்ய வைப்பவனும் அல்லேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கின்றது. எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதுடன் என் மீது தன் பாரத்தை போடுகின்றானோ அவனுடைய படகு நிச்சயம் கரை சேர்ந்துவிடும். இதுவே சாய் அன்றாடம் நமக்கு தரும் மிகப்பெரிய சத்திய வாக்கு. சாயின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை சாயினால் நிச்சயம் காப்பாற்றப்படும். எனவே மனம் நிறைந்த நம்பிக்கையோடு சாய் கூறுகின்ற சத்திய வாக்கை இந்த குருநாளில் பெற்றுக்கொள்வோம். என் அன்பின் பிரியமே, நீண்ட நாட்களாக உன்னை சிதைத்து கொண்டு இருக்கும் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை என்னிடம் கேட்கின்றாய். இதோ உன் சித்திரவதையிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கவே இன்று விடையோடு வந்திருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிறகு கூறுகின்றேன். முதலில் உன் பிரச்சனைகள் ஓய்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது சொல்கின்றேன். மௌனமாகவும் கவனமாகவும் கேள். இக்கணம் உன் நிலை என்ன தெரியுமா? உன் மனம் தடுமாறுகின்றது, எப்பொழுதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கின்றது. இது அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? தியானம், யோகம் என்றெல்லாம் நான் சொல்லப் போவதில்லை. உனக்கான சரியான வழியை விளக்குகின்றேன். உன் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றாய். குறிப்பாக சின்ன சின்ன நிகழ்வுகள் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே எண்ணி பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது உன் மனதின் இயல்பு. உதாரணமாக, யாரேனும் உன்மேல் வீணாக பழியேதும் போட்டுவிட்டால் அதற்கு பதிலுக்கு முன்னால் எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும், ஏன் சில சமயங்களில் அவரை கொல்வது போலவும் கற்பனை செய்து உன்னை பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை உன் மனம் பின்னி கொண்டிருக்கும். நேரிலே உன்னால் பேச முடியாத வார்த்தைகளை, உன்னால் செய்ய முடியாத செயல்களை, உன்னால் காட்ட முடியாத எதிர்ப்புகளை எல்லாம் உன் மனம் கற்பனையில் செய்து முடித்திருக்கும். சில பிரச்சனைகள் நடந்து முடிந்த பிறகு ஏன் நான் இவ்வாறு செய்தேன், ஏன் நான் இதை இவ்வாறு செய்யாமல் போய்விட்டேன் என்று அந்த பிரச்சனையிலேயே உன் மனம் உணர்ந்து கொண்டிருக்கும். உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போகும் பொழுது அதை நீ வெளிப்படுத்தி விடுகின்றாய். ஆனால் மற்ற சமயங்களில் எல்லாமே உன் மனதிற்குள் கற்பனையில் மட்டும்தான் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றாய். இதனால்தான் உன் மனம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. இந்த செயல்முறைகளை நீ அடக்க வேண்டும். எப்படி உன் மனதை அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகளை முடியும் வரை அமைதியாகவே உட்கார்ந்திரு. நீ என்னென்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தனையும் கற்பனை செய்து கொண்டு உன் மனதிற்குள் ஓடவிடு. அதை மனதிற்குள் பேசிவிடு. எந்த எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அதை காட்டிவிடு. உன் மீது குற்றமில்லை என்று நீ உரக்க கத்தி சொல்ல வேண்டும் என்றாலுமே கூட உன் மனதிற்குள்ளேயே உரக்க கத்தி சொல்லிவிடு. கரையான் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் எல்லாம் உன் மனதில் இருந்து புறப்பட்டு சென்றுவிட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். உன் எண்ணங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு சற்று நேரம் நீ அமைதியாக அமருவாய். அப்பொழுது ஆர்ப்பாட்டமாக துள்ளி கொண்டிருந்த உன் மனம் சற்று மௌனமாகவும் இருக்கும். இப்பொழுது எந்த எண்ணங்களும் இல்லாமல் வெற்றிடமாக இருப்பதை போன்று உணர்வாய். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும்.
இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இப்படி எதை பற்றியும் சிந்திக்காமல், எந்த கஷ்டங்களையும் எந்த பிரச்சனைகளையும் பற்றியும் யோசனை செய்யாமல், எந்த எண்ணங்களும் இல்லாமல் வெற்றிடமாக உன் மனதை வைத்துக்கொண்டு அமைதியாக மௌனமாக உட்கார்ந்து பழகு. அதிகமாக யோசனை செய்தும் தீராத உன் பிரச்சனைகள், வாராத உன் தீர்வுகள் எல்லாம் இந்த மௌனத்தில் உனக்கு கிடைக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் மௌனமாக அமர்ந்து கொண்டு உன் மனதை வெறுமையாக வைத்து கொண்டிருப்பதை நீ பழகினால், உன் வாழ்க்கையில் நீ தேடும் அத்தனை தீர்வுகளும் நீ கண்களை திறக்கும் பொழுது உன் கண் முன்னே தோன்றும். இவ்வாறு தினமும் குறைந்தது 5 நிமிடமாவது எதை பற்றியும் சிந்திக்காமல் அமர்ந்து கொண்டு மௌனமாக இருந்து கொண்டு வந்தால், நாளடைவில் உன் மனதில் குப்பை போன்று நிறைந்திருக்கும் எண்ணங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உன் எண்ணங்கள் எல்லாம் உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆம் கண்மணி, உன்னை சிதைத்து கொண்டிருப்பது உன் பிரச்சனைகள் மட்டும் அல்ல, அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் உன் மனமும்தான். முதலில் உன் மனதை அடக்கு. உன் மனதை உன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா. தேவையில்லாத எண்ணங்களின் மேல் நாட்டம் செலுத்தாதே. உன் மௌனம் 1000 ஆயுதங்களுக்கு சமம். மௌனம் என்பது வாய்மொழியில் மட்டுமல்ல, மனதிலும் இருக்க வேண்டும். மனதையும் மௌனமாக வைத்துக்கொள். சதா சர்வ காலமும் உன்னிடம் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கின்றது உன் மனம். அதன் சத்தத்தை முதலில் நிறுத்து. உன் எண்ணங்களையும் நாட்டங்களையும் இறைவன் மீது செலுத்து. அப்பொழுதே உன் மனம் உன் வழிக்கு வரும். அதன் பிறகு நீ எதிர்பாராத வண்ணங்களில் எல்லாம் நடக்கும். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். முடியுமா முடியாதா என்று காத்து கொண்டிருந்த அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள். மற்ற எல்லா காரியங்களும் தானாகவே நடக்கும். அது இது என எந்த எண்ணங்களும் வேண்டாம். அதிகமாக சிந்தனைகளும் வேண்டாம். எல்லாவற்றையும் இந்த சாயின் பாதத்தில் வைத்துவிட்டு என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்டு உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு காத்திரு. வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்காதே. வாழ்க்கை அப்படித்தான் கண்மணி. கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஆங்காங்கே புள்ளிகளை வைத்துவிட்டு போய்விடுகின்றது. அவற்றை கரும்புள்ளிகள் என்று நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய். ஆனால் அந்த புள்ளிகளை இணைக்கின்ற புத்திசாலித்தனம் இருந்தால் அந்த கசப்பான சம்பவங்களை கம்பீரமான வெற்றிக்கு காரணிகள் ஆகின்றன. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன். எனதிந்த சத்திய வாக்கையும் எனதிந்த வார்த்தைகளையும் தனியாக அமர்ந்து மௌனமாக மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் எழும் அத்தனை கேள்விகளுக்கும் விடையாக இந்த பதிலை நான் கொடுத்திருக்கின்றேன். புரிந்து கொண்டாயே? ஆனால் சாயி உன் சத்திய வாக்குக்கு நன்றி என்று கூறு. ஆம் கண்மணி, நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி வர ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. சர்வ நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.